ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா OnePlus 60 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் 5 பீசஸ் டோட்டலாக வந்திருக்கு. ஸோ என்னென்ன பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் 60ல் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட் வந்திருக்கு. எல்லாமே நீட் கண்டிஷனில் இருக்குங்க. எல்லாமே யூஸ்டு மொபைல் தான், லைட் யூஸ்டு மொபைல்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அண்ட் எதுக்காக இந்த 60 மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பெக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் எதுக்காக 60 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 60ல் 6GB 128GB வேரியண்ட்டும் வந்திருக்கு, 8GB 128GB வேரியண்ட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஆஃப் த மொபைல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். எல்லாமே நீட் கண்டிஷனில் இருக்கும். பெரிய யூசேஜ் மார்க்ஸ் எங்கேயுமே தெரியாது. ஓகேங்களா? யூஸ்டு மொபைல் தான், இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக ஒரு யூசேஜ் மார்க்ஸ் தெரியாது. AMOLED டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும். இது ரெண்டுமே உங்களுக்கு 6GB 128GB வேரியண்ட்டு. இதில் ஸ்கின் ஒட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது 8GB 128GB வேரியண்ட். இதுவும் நீட் கண்டிஷனில் இருக்குங்க. 8GB 128GB வேரியண்ட்டு, இதுவும் நீட் கண்டிஷனில் இருக்குது. இது 8GB 256GB வேரியண்ட்டு. என்ன ப்ரைஸு, என்ன ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெப்த்தாக சொல்லிடுறேன். 6GB 128GB வேரியண்ட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும். நான் என்னோடய ஃபிங்கர் பார்த்திங்கன்னா இன்னும் கான்ஃபிகர் பண்ணலை. வேணால் பண்ணி கூட காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ எல் போட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தட்டிட்டு இந்த மாதிரி ரீட் பண்ணி விட்டாலே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ரீட் ஆகிடும், இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம OnePlus 60 இப்போ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, OnePlusல நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்க்கும்போது இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த மொபைல் வரைக்கும் இஷ்யூஸ் இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா 70 மொபைல் வரைக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் போயிட்டு இருந்தது. 8லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைன் கோடு வரதுக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆச்சு OnePlusல. ஸோ இப்போது ரீசெண்டில் வந்த மாடல் எல்லாம் அவ்வளோவா ஹிட்டு கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா, அந்த சுச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல OnePlusனால். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வச்சு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த பாதிப்பால் இப்போது கம்பெனியோட அந்த ரெப்புடேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பட் OnePlusோட இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்களா? எப்போ வரைக்கும்னா 60, 70 வரைக்கும் உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. அந்த 60 தான் இந்த பீசஸ். ஓகேங்களா? இன்னமும் பார்த்திங்கன்னா சூப்பராக மார்க்கெட் வேல்யூ இருக்குது, சூப்பராக ஓடிட்டுருக்கு. அவங்களோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கான, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 845 ப்ராசர் போட்டு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 185 grams Gorilla Glass 6ல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டுவல் சிம் வரும். ஆப்டிக் AMOLED டிஸ்பிளே 6.4 inches வரும். 402 PPA டென்சிட்டியோடு வந்துடும். அண்ட் அது போக Qualcomm Snapdragon 845 ப்ராசர், Adreno 630 GPU வந்துடும். அண்ட் 6GB 128 இருக்குது, 8GB 128 இருக்குது, 256 இருக்குது நம்மகிட்ட. UFS 2.1 கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்திங்கன்னா 16 MP + 20 MP கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அது போக ஃப்ரண்ட் கேமரா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது போக 20 வாட் வரைக்கும் இந்த மொபைல் உங்களுக்கு சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகும். ஐஃபோன் எப்படி லேட்டஸ்ட் மாடல் 20 வாட்டில் சப்போர்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த மொபைலும் உங்களுக்கு 20 வாட்டில் சப்போர்ட் ஆகும். அப்போவே அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years பேக் லான்ச் ஆனது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2018 மாடலுங்க. இது அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 19 மாதிரியே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போவே 20 வாட் சார்ஜிங் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த மொபைல். எதுக்காக வாங்கணும்னு கூட சொல்லிட்டேன். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் இந்த மார்க்கெட்டு. 845 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக ஸ்லீக்காக இருக்கும் மாடல், ரொம்ப பல்கியாக இருக்காது அண்ட் பெருசாகவும் இருக்காது. 3700 mAh பேட்டரி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பேக்கப் கிடைக்கும். அண்டு கேமராஸும் சூப்பராக இருக்குங்க, எங்கேயுமே குறை இருக்காது.
சேச்சுரேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கேமராஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராஸோட டெப்த்தும் உங்களுக்கு சூப்பர் டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டும். அதுதான் ஒன் ப்ளஸ். ஓகேங்களா. ஒன் ப்ளஸ் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடி கட்டி பறந்தாங்க. இப்போது அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டு மாதிரி இந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டு. என்ன ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா 6GB 128GB வேரியண்ட்டு. அது கிட்டத்தட்ட 25,000க்கு அவங்க லான்ச் பண்ணாங்க. 30,000 வரைக்கும் லான்ச் பண்ணாங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7,500 ருபீஸ்க்கு 6GB 128GB வேரியண்ட்டு. அதுவே 8GB 128GB வேரியண்ட் கேட்டிங்கன்னா 7,700 கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் 256GB வேரியண்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது. இதுவும் க்ளீனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெமோ ஷேட் இருக்கும். ஓகேங்களா. இந்த மொபைலில் மட்டும் உங்களுக்கு டெமோ ஷேட் இருக்கும். அதனால் கம்மி ரேட்டில் 7,500 என்ன ரேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க. 7,500 நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். 7,000ங்க. இது எல்லாமே உங்களுக்கு 7,577 கொடுத்துட்ருக்கோம். லைட் ஷேடு உள்ள மாடல் மட்டும் 256GB வேரியண்ட்டு. ஓகேங்களா. அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 256GB வேரியண்ட்டு 7,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். டார்க் மோடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேடு எதுவுமே தெரியாது, டிஸ்பிளேயில் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா. லைட்டாக தான் இருக்கும் ஷேட். அது உங்களுக்கு அந்த லைட் மோட் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஷேடு தெரியும், மற்றபடி ஷேடு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஒன் ப்ளஸ் 60 எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் உங்கள்கிட்ட கூட தகவல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க, கமெண்டில் ஆட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லாமல் போயிருக்கலாம். அந்த விஷயம் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் கமெண்ட் செஷன் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா 4 பேர் பார்க்குற இடம். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவிட்டி வேண்டாம். நெகட்டிவிட்டி எவ்வளோ பேசினாலும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த காலத்தில் இந்த ஃபோன்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. ஓகேங்களா. எந்த காலத்துலேயும் சில மொபைல்ஸுக்கு உண்டான ஒரு மரியாதையும் அதுக்குண்டான வேல்யூவேஷன் எப்போவுமே இருக்க தான் செய்யுங்க. ஓகேங்களா. இப்போ 12 வரைக்கும் ஓடிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா. ஒரு 5 இயர்ஸ் அஹெட் மாடல்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஓல்டு மாடல் எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும். அதுக்குண்டான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. ஒரு கார் எடுத்துக்கிட்டால் நீங்கள் போய் லேட்டஸ்ட் மாடலாக எல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மொபைலும் சரி. எப்போவுமே அதுக்குண்டான பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அது மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா. சில மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழியாதுங்க. S9 ப்ளஸ் இருக்குது, Note 9 ப்ளஸ் இருக்குது சாம்சங்கில். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் மேலே ஆகுது. இருந்தாலும் இப்போது வேல்யூஷன் நல்லா போயிட்டுருக்கு. எதுக்காகனா அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் வரும். பெரிய லைஃப் உங்களுக்கு கொடுக்காது. அப்போது இருக்கிற மொபைல் தான் எப்போவுமே நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் கம்பெனி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி உண்டான காம்பனன்ட்ஸ் எல்லாமே போடுவாங்க. போக போக கம்பெனிஸே பார்த்திங்கன்னா இதெல்லாமே சில கம்பெனிஸ் அந்தந்த பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிஸ்லேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குவால்கம் ப்ராசர் பார்த்திங்கன்னா குவால்கம் கம்பெனி கொடுப்பாங்க, சோனி கேமராஸ் கொடுப்பாங்க, சாம்சங் கேமராஸ் கொடுப்பாங்க, ரேமும் சாம்சங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேறு பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிஸ்லேருந்து வரும். ஸோ அந்த கம்பெனிக்கு உண்டான குவாலிட்டியை அவங்க தரத்தை போய் கம்மி பண்ணிட்டா எல்லா கம்பெனிஸ்க்கு உண்டான குவாலிட்டியும் கம்மியாகும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் போய் விவோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படின்னு இல்லவே இல்லை. எப்படி சாஃப்ட்வேரில் அவங்க மர்ச் பண்ணி உங்களுக்கு டியூனப் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுதான் விஷயமே. ஓகேங்களா. ஒன் ப்ளஸ் ஒரு கையாண்ட விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் அவங்க போய் பயங்கர சக்ஸஸ் ஆனாங்க. ஓகேங்களா. ஸோ சாஃப்ட்வேர் தான் எல்லாமே மேட்டர்ஸ். ஹார்ட்வேர்ன்றது காம்பினேஷன் ஆஃப் அது மெட்டீரியல் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஓகேங்களா. இன்னும் டெப்த்தாக பேசிகிட்டே போகலாம் இந்த டாபிக் பற்றி. ஸோ நிறைய பேசி நம்ம போய் வீணாக்க விரும்பலாம் உங்களோட டைமை. ஸோ இன்னொரு நாள் மேபி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகேங்களா. ஒரு கம்பெனி எப்படி போய் அவங்க கையாண்டுறாங்க, அவங்க மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ப்ராடக்டை இறக்குறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போதைக்கு 60 வாங்கலாமா வேண்டாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். யாரெல்லாம் வாங்கலாம்னா
நமக்கு அவ்வளோவா பட்ஜெட் இல்லை, ஒரு 10,000 இல்லை 8,000 பட்ஜெட் இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமிங் மொபைல், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமராஸ் நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 4G மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? 5G வேணும்னா அதுக்கு கேட்டகரி வேறு, உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரைஸ் லிஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய மொபைல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். என்ன டீல் ப்ரோ, என்ன இன்னைக்கு உண்டான என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கு, டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்போம். கோத்ரூ பண்ணி ஆட் ஆகிக்கோங்க நீங்களே. ஸோ தட் உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸும் அதில் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு எந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை.